தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தற்பொழுது நிலைப்பாடு தமிழக அரசியல் வரலாற்றில் அக்கட்சி சந்தித்து வரும் ஒரு நீண்டகால தேக்க நிலையை அப்பட்டமாக தோலுரித்து காட்டுகிறது. யாரோட கூட்டணி என்ற ஒற்றை கேள்விகளே காங்கிரஸ் கட்சி இத்தனை குழப்பங்களுக்கு ஆளாகி இருப்பது அதன் அரசியல் முதிர்ச்சியின்மையை வெளிப்படுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிழலில் இத்தனை காலம் ஒதுங்கியிருந்த காங்கிரஸ் தற்பொழுதைய தனக்கான அதிகார பங்கீட்டை வலியுறுத்தி தொடங்கியிருக்கிறது. ஆனால் திமுகவோ கூட்டாட்சி மத்தியில் தனித்தாட்சி மாநிலத்தில் என்ற தனித்த கொள்கையில் உறுதியாக இருப்பதால் காங்கிரஸ் இப்பொழுது களத்திற்கப்பட்ட நிலைகள் திசை தெரியாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு தரப்பினர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் என்று மேலிடத்திற்கு தூதனுப்பி வருவதாக பரவலாக பேசப்படுகிறது. ஆனால் விஜயோ தனது அரசியல் பயணத்தை தொடங்கும் போதே மிக தெளிவாக தனது தனித்துவத்தை நிரூபிப்பதை நோக்கம் என்று கோடிட்டு காட்டியுள்ளார். ஒருவேளை தாவைக்கு தனது கதவுகளை காங்கிரசுக்காக அடைத்துவிட்டால் அந்த கட்சியின் நிலைமை பரிதாபம்தான். இதுவரை திமுகவிடம் கெஞ்சி கூத்தாடி வாங்கிய தொகுதிகளை கூட இந்த முறை காங்கிரஸ் கட்சி இழக்க நேரிடும். ஒரு தேசிய கட்சியால் மாநில அளவில் ஒரு பலமான முடிவை எடுக்க முடியவில்லை என்பது அக்கட்சி மக்கள் மத்தியில் எழுந்த செல்வாக்கை மீட்டெடுக்க தவறியதை காட்டுகிறது. தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக காங்கிரசின் ஆட்சியில் இல்லை என்பதற்காக விடை இப்பொழுது தெளிவாக தெரிகிறது. 1967 ஆட்சி இழந்த பிறகு மீண்டும் ஒருமுறை கூட தமிழகத்தின் அரியணையில் ஏற முடியாததற்கு காரணம் அந்த கட்சியின் பாணிதான். சுயமாக கட்சியை வளர்க்காமல் எப்பொழுதும் ஒரு திராவிட கட்சியின் தயவை எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் தொண்டர் பலம் என்பது சிதறி போய்விடும். ஒரு தேர்தலுக்கு கூட்டணி முடிவெடுப்பதற்கே பல வாரங்கள் டெல்லி மேலிடத்தின் அனுமதிக்கு காத்திருக்கும் ஒரு கட்சியால் தமிழக மக்களின் அன்றாட பிரச்சனைக்கு எப்படி உடனுக்குடன் தீர்வு காண முடியும்? முடிவெடுக்கும் ஆற்றல் இல்லாத தலைமை எப்பொழுதுமே தோல்வியை சந்திக்கும் என்பதற்கு தமிழக காங்கிரஸே ஒரு சிறந்த உதாரணம். ராகுல் காந்தி ஏன் இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார்? பிரதமராகவோ அல்லது நாட்டை வழிநடத்தும் ஒரு வலிமையான தலைவராகவோ ஏன் உயரவில்லை என்பதற்கு அவரது தலைமையின் கீழ் உள்ள கட்சியின் இந்த தடுமாற்றமே சாட்சி. தமிழகத்தை போன்ற ஒரு முக்கியமான மாநிலத்தில் தனது கட்சியை கட்டமைப்பு ரீதியான வலுப்படுத்தாமல் வெறும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுடன் காலத்தை கடத்துவது அவரது அரசியல் தோல்வியை காட்டுகிறது. ராகுல் காந்தி முன்னெடுக்கும் இந்தியா கூட்டணி என்பது வெறும் பெயரளவில் இருக்கிறதை தவிர மாநில அளவில் அந்த கட்சிகளுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை களைய அவர்களுக்கு திறமை இல்லை என்றே மக்கள் கருதுகின்றனர். முடிவெடுக்க தள்ளாடும் தலைமை இப்பொழுதுமே ஒரு சாதாரண எம்பியாகத்தான் இருக்க முடியும், மக்கள் தலைவனாக முடியாது. மக்களின் பார்வையில் ஒரு கூட்டணியை பற்றி முடிவு செய்ய முடியாத கட்சியிடம் ஒரு மாநிலத்தின் அல்லது நாட்டின் ஆட்சியை ஒப்படைப்பது என்பது தற்கொலைக்கு சமம். இன்று திமுக அதிகாரம் மிக்க ஒரு நிலைகள் இருப்பதற்கான காரணம் அதன் தெளிவான நிலைப்பாடு மற்றும் கட்சியின் கட்டமைப்பு. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளோ தாவிகவுடன் சேரலாம் என்று ஒரு தரப்பும் திமுகவுடன் மீண்டும் தொடரலாம் என்று மற்றொரு தரப்பும் மல்லு கட்டி கொண்டு இருக்கின்றனர். இந்த உட்கட்சி பூசல் காரணமாகவே காங்கிரஸ் ஒரு செல்லா காசாக மாறிக்கொண்டிருக்கிறது. தாவேக போன்ற புதிய கட்சிகள் கூட தங்களின் கொள்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது 100 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ் இப்படி தள்ளாடுவது அக்கட்சியின் அந்திம காலத்தை தான் நினைவூட்டுகிறது. இறுதியாக 2026 தேர்தல் என்பது காங்கிரசுக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகும். திமுக கொடுக்கும் 20 அல்லது 25 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் ஜால்டா தட்டுவதாக அல்லது தாவேக்கிடம் கதவை தட்டி அங்கேயே அவமானப்படுவதா என்ற இக்கட்டான நிலைகள் அக்கட்சி உள்ளது. இந்த தள்ளாட்டமே காங்கிரசின் வீழ்ச்சிக்கு காரணம். கொள்கைப்படி இல்லாத, முடிவெடுக்கும் திறனற்ற, தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு அரசியல் இயக்கம் காலப்போக்கில் காணாமல் போவது இயற்கை. 50 வருஷமாக ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் இன்னும் 50 வருஷம் கழித்தும் இதே கூட்டணி குழப்பத்தில் தான் இருக்கும் போல தெரிகிறது. மக்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டனர். முடிவெடுக்க தயங்கும் கட்சிகளை அவர்கள் ஒருபொழுதும் அரியணையில் அமர்த்த மாட்டார்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.